ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத காவியத்தில் மிகவும் கொடூரமான கொடுமையான பகுதி என்றால் அது சௌப்திக பருவம் என்று விளக்கப்படும் குருட்சேத்திர யுத்தத்தின் இறுதி நாளான 18ஆம் நாளின் இரவு பகுதியாகும். அன்று பாண்டவர்கள் என்னதான் வெற்றி பெற்ற போதும் அந்த வெற்றி கனியை அவர்கள் சுவைக்க இயலா வண்ணம் சிவ அருளை பெற்ற அஸ்வத்தாமன் உப பாண்டவர்களையும் திருஷ்டதுய்மனையும் பல லட்சம் படை வீரர்களையும் ஒற்றை ஆளாய் நின்று வெட்டி கூறிட்டான். அப்படி கேட்பதற்கே அஞ்சும்படியாய் அன்று அஸ்வத்தாமன் செய்த படுகொலைகளையும் அந்த இரவில் நிகழ்ந்த மாய துர் நிகழ்வுகளையும் அவனுள் புகுந்த சிவபெருமானின் ஆற்றலையும் பற்றி நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாபாரத யுத்தத்தின் இறுதி நாளான அன்று பீமனால் தொடை பிளக்கப்பட்டு குற்றுயிராய் கிடந்த துரியோதனனை காண அவன் ஆதரவாளர்களும் கௌரவ படையில் எஞ்சியிருப்பவர்களுமான கிருபர், கிருதவர்மன், அஸ்வத்தாமன் ஆகிய மூவரும் விரைந்து போர்க்களம் வந்தனர். அங்கு துரியோதனனோ இரத்த ஓடையில் குளித்தவன் போல குருதியில் நனைந்து வெற்றுத்தரையில் நெடுஞ்சான் கிடையாக கிடந்து வேதனையில் உருண்டு கொண்டிருந்தான். அதை கண்டதும் அஸ்வத்தாமன் அவன் அருகே ஓடிச் சென்று வாய்விட்டு அழுதபடி, மன்னர்களில் சிறந்தவனே, உனக்கு ஏன் இந்த கொடும் நிலைமை? உன் வெண்குடை எங்கே? உன் வெண் சாமரம் எங்கே? இப்படி தனியே கிடந்து புழுதியை உண்கிறாயே. 11 அக்ரோனி படைகளை கொண்ட நீ இப்போது யாருமின்றி தனியே கிடக்கிறாயே. உன் படைதான் எங்கே? உலகின் எஜமானரே, விதியே எல்லாவற்றிற்கும் மேலாய் கொடியது என அழுது புலம்பினான். அதை கேட்டு துரியோதனனோ, வீரர்களே, எனக்காய் யாரும் கவலையடைய வேண்டாம். எல்லா உயிர்களுக்கும் மரணம் உண்டு. அது என்னையும் சந்திக்கப் போகிறது. இருந்தாலும் போரில் எந்த ஒரு இடத்திலும் புறமுதுகு காட்டாமல் நான் இந்த நிலையை அடைந்தது கண்டு நான் மகிழ்ச்சியே கொள்கிறேன். இந்த இனிமையான என் மரணத்திற்காய் யாரும் வருந்த வேண்டாம். என் வெற்றிக்காக எப்போது முயற்சித்த உங்களுக்கு என் நன்றிகள் என்று கூறி கண்ணீரால் அலைமோதும் கண்களுடன் வலியால் மரண வேதனை உற்றான். துரியோதனனின் அந்த துயரத்தை கண்டதும் அஸ்வத்தாமனோ கோபத்தில் பொங்கி எழுந்து, மன்னா, என் தந்தையை கொடூரமாய் சதி செய்து பாண்டவர்கள் கொன்றபோது நான் கொண்ட வேதனையை விட உன்னை இந்த நிலைமையில் காண்பதே என்னை அமைதி இழக்கச் செய்கிறது. ஆகவே நீர் இறப்பதற்குள் நான் பாண்டவர்களையும் பாஞ்சாலர்களையும் கட்டாயம் யமலோகம் அனுப்பி வைப்பேன். அதற்கு அனுமதியை தாரும் என்றான். அதை கேட்டதும் துரியோதனன் அந்த வலியிலும் மகிழ்ந்து கிருபரை நோக்கி, குருவே, ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வாரும். நான் அஸ்வத்தாமனை படைத்தலைவனாய் நிறுவ வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே அவரும் நீர் கொண்டு வர துரியோதனன் தன் அந்த நிலைமையிலும் நீர் ஊற்றி அஸ்வத்தாமனை படை தளபதியாக முடிசூட்டினான். அவனும் துரியோதனனை ஆறத் தழுவிக்கொண்டு, இந்த இரவிற்குள் பாண்டவர்களை வீழ்த்துவேன் என கூறியபடி பாண்டவர்களின் பாசறை நோக்கி கிருதவர்மரையும் கிருபரையும் கூட்டிக் கொண்டு பயணித்தான். அப்படி லட்சக்கணக்கான படை வீரர்களை கொண்ட பாண்டவர்களின் அந்த முகாமிற்கு சற்று அருகே இருந்த காட்டில் கமுக்கமாய் நுழைந்த அம்மூவரில் அஸ்வத்தாமன் எப்படி பாண்டவர்களுக்கு எதிராக சதி செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் அருகே இருந்த ஆலமரம் ஒன்றில் கூட்டில் தூங்கிக் கொண்டிருந்த காக்கை கூட்டம் ஒன்றினை ஆந்தையானது பதுங்கி போய் கொல்வதைக் கண்டதும் அவன், இந்த ஆந்தையே எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது. எதிரிகள் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் அதிகமாக இருக்கும்போது நியாயமான முறையில் போரிடாமல் வஞ்சகம் செய்வதே வெற்றியை ஈட்டித்தரும் என முடிவெடுத்துவிட்டு அருகில் இருந்த கிருபரிடமும் கிருதவர்மனிடமும், நம் எதிரிகளான பாண்டவர்கள் தர்ம முறையில் போரிடவில்லை. என் தந்தையை சதி செய்து கொன்றனர். பீஷ்மரை கையில் ஆயுதம் இல்லாத போது கொன்றனர்.
மன்னர் துரியோதனனை இடுப்பின் கீழ் அடித்தே கொன்றார்கள். இப்படி யுத்த விதியை மீறியவர்களை நாமும் யுத்த விதியை மீறியே கொல்ல வேண்டும். ஆகவே போரில் களைத்து ஓய்ந்து போய் மனதிலே வென்றுவிட்டோம் எனும் களிப்பிலே ஆனந்தத்தில் முகாமில் உறங்கிக் கொண்டிருக்கும் பாண்டவர்களையும் அவர்கள் வீரர்களையும் இந்த இரவே நாம் கொன்றுவிடுவோம் என்றான். அதை கேட்டதும் கிருபரோ, வேண்டாம் அஸ்வத்தாமா, இது தவறு. உண்மையில் துரியோதனன் அறம் சார்ந்த பாண்டவர்கள் மேல் வீணாய் பகைமை கொண்டான். அவனை நாம் பின்பற்றியதாலே இப்போது நமக்கு இந்த பேரிடர். ஆகவே இனியேனும் நாம் இதை நிறுத்திவிடுவோம். திருதராஷ்டிரரிடமோ விதுரரிடமோ சென்று இனி என்ன செய்ய வேண்டுமென்று கேட்போம். வா, நாம் அஸ்தினாபுரம் திரும்புவோம் என்றார். ஆனால் அஸ்வத்தாமனோ, இல்லை கிருபரே, என் தந்தையின் படுகொலைக்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும். இன்று இரவில் வெற்றி பெற்றுவிட்டோம் எனும் மமதையில் கவசமின்றி நிம்மதியாய் தூங்கும் படை வீரர்களை நான் கொன்றே ஆவேன் என்றான். அதற்கு கிருபரோ, சரி அஸ்வத்தாமனே, பழி வாங்கலாம். ஆனால் இந்த இரவில் வேண்டாம். நீ ஓய்வெடு. பகல் பொழுதில் நாம் நாளை போரிடலாம் என்றார். ஆனால் அதற்கும் அவன், ஓய்வா? என் தந்தையின் படுகொலையையும் தொடை முறிந்து தரையில் கிடக்கும் மன்னன் துரியோதனனின் புலம்பலை கேட்ட பின் என் கண்களுக்கு ஏது தூக்கம்? என் எதிரிகளை கொன்ற பின்பே என் விழிகள் உறங்கும். இப்படி நித்திரையில் தூங்கும் அவர்களை கொன்றதற்காய் ஒருவேளை என் அடுத்த ஜென்மத்தில் ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ நான் பிறந்தாலும் எனக்கு கவலையில்லை என்று கூறிக்கொண்டு பாண்டவர்களின் முகாமை நோக்கி விரைந்து சென்றான். அதை கண்டு கிருபரும் கிருதவர்மனும், இனி வேறு வழியில்லை, இவன் துன்ப துயரில் நாமும் பங்கு பெற்றுதான் ஆக வேண்டும், இதுவே விதி போலும் என கூறிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தனர். இவ்வாறாய் மூவரும் முகாமின் வாயிலை அடைந்ததும் அங்கே ஒரு பிரம்மாண்ட வடிவிலான பூதம் ஒன்று காவல் காத்து கொண்டிருப்பதை கண்டனர். 1000 கண்களும், இடுப்பை சுற்றி இரத்தம் சொட்டும் புலித்தோலும், பாம்பின் வடிவில் மார்பில் புனித நூலும், பல உறுதியான கைகளும், வாயிலிருந்து நெருப்பு புகையும் என கடும் தோற்றம் கொண்ட பெரும் பூதம் ஒன்று அந்த வாயிலை காவல் காத்தது. அது அவர்களின் வழியையும் தடுத்தது. ஆகவே பூதத்தின் மீது அஸ்வத்தாமன் தன் அனைத்து ஆயுதங்களையும் ஏவினான். ஆனால் அப்பூதமோ அது அனைத்தையும் விழுங்கியது. இருந்தும் அவன் தன் ஈட்டி, வாள், வேல், வில் என அத்தனையையும் உபயோகித்தான். இறுதியில் அவன் கைவசம் எந்த ஆயுதமும் இல்லாமல் போகும் அளவிற்கு அப்பூதம் அது அத்தனையையும் தவிடுபொடி ஆக்கியது. இறுதியில் அஸ்வத்தாமன் தன் கண்களை சுழலவிட்டு வானத்தை பார்க்க அங்கே மேகம் மொத்தமும் 1000 கிருஷ்ண உருவங்களால் நிறைந்திருப்பதை கண்டான். இதனால் இனி சிவபெருமானே நமக்கு தஞ்சம் என்று எண்ணி அவரை நினைத்து தவசிக்க ஆரம்பித்தான் அஸ்வத்தாமன். அப்படி தேர் தட்டிலிருந்து கீழிறங்கி அவன் துதித்த துதிகளின் வலிமையால் அப்போது அங்கே ஒரு தங்கமயமான எரிபீடம் ஒன்று தோன்ற, கூடவே அதில் பல 100 சிவபூத கடங்களும் தோன்றின. அவைகளின் முகமோ முயல், கரடி, புலி, பன்றி, ஒட்டகம், குதிரை என பலதை ஒத்திருந்தது. சில சதையுடனும் சில சதை இல்லாமலும், சில ஆயுதங்கள் தரித்தும் சில எந்த வடிவமென்றே தெரியாத அளவிற்கும் என பல சிவகணங்கள் இருந்தன. அவை பாடும் ஒலியானது கூச்சல் போன்றும், சிங்க முழக்கம் போன்றும், கூக்குரல் போன்றும், உரத்த முழக்கம் போன்றும் என ஒலித்து அண்டத்தையே நடுநடுங்கச் செய்தது. அப்படி திடீரென வெவ்வேறு வடிவங்களில் தோன்றிய அந்த சிவபூத கணங்களைக் கண்டு சற்றும் அஞ்சாத அஸ்வத்தாமன் தொடர்ந்து உரிய மந்திரங்கள் கூறி தன்னையே தன் ஆன்மாவையே பலியாக சிவபெருமானுக்கு காணிக்கை அளிக்கும் பொருட்டு சுடர்மிக்க நெருப்பிற்குள் நுழைந்தான். அப்போது அவன் விற்களே அங்கு விறகுகள் ஆயின, அவன் கணைகளே வேள்வி கரண்டிகள் ஆயின, அவன் வலிமையே
நீர் காணிக்கையாகவும் ஆயின. அப்படி அவன் சிவபெருமானை எண்ணி, ஈசனே, என்னையே நான் இங்கு பலியிடப் போகிறேன், என்னையே நீ ஏற்பாயாக என கூறிக்கொண்டே கூப்பிய கரங்களுடன் அந்த வேள்வி பீடத்தில் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலே அசையாமல் உள் நுழைந்தான். இவ்வாறாய் அவனின் அந்த அர்ப்பணிப்பில் மகிழ்ந்த ஈசனும் சிரித்துக்கொண்டே அவனுக்கு அங்கே தோன்றி, அஸ்வத்தாமா, உன் அர்ப்பணிப்பை நான் ஏற்கிறேன். என் அன்பிற்குரிய கிருஷ்ணனுக்காய் இன்று வரை பாஞ்சாலர்களை காப்பதற்காக பல மாயைகளை நானே வெளிப்படுத்தினேன். ஆனால் இன்று அவர்களின் காலம் முடிந்துவிட்டது என்று கூறியபடி அவன் கையில் சிறந்த வாள் ஒன்றை கொடுத்துவிட்டு, பாஞ்சாலர்களின் வாழ்வும் விதியும் தீர்ந்துவிட்டது என்று கூறி அப்படியே அஸ்வத்தாமனின் உடலுக்குள் நுழைந்தார் சிவபெருமான். அவ்வளவுதான். அக்கணம் முதல் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் சக்தியில் சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தான். அப்படி பலம் கொண்டு அவன் பாண்டவ முகாமிற்குள் புறப்பட தயாரான போது கண்ணுக்கு தெரியாத பல பூதங்களும் ராட்சதர்களும் அவன் வலமும் இடமுமாய் அவனுடன் நுழைய தயாராயினர். அப்படி வலிமை மிக்க அவன் கிருவரையும் கிருதவர்மனையும் காவலுக்கென வாயிலில் நிறுத்தி கொண்டு தனியே முகாமின் உள் சென்று முதலில் பட்டு விருப்பில் தூங்கிக் கொண்டிருந்த பாஞ்சால இளவரசன் திருஷ்டதுய்மனை கண்டான். அவனை விழித்தெழச் செய்து உதைத்தும் நகங்களால் கீறியும் தலையை பிடித்து பூமியில் அழுத்தியும் என கொல்ல ஆரம்பித்தான் அஸ்வத்தாமன். அதற்கு அவனோ அலறியபடி, அஸ்வத்தாமா, என்னை ஆயுதத்தால் கொன்று எனக்கு வீர மரணத்தை கொடு என்றான். ஆனால் அஸ்வத்தாமனோ, குருவை கொன்ற உனக்கு எந்த நல்ல உலகமும் கிடைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே உதைத்தபடி மதம் கொண்ட யானை கொல்வது போல அவன் உயிரை எடுத்தான். அதை போலவே பெரும் வீரர்களான உத்தமௌஜஸ், யுதாமன்யு போன்றவர்களையும் தரையில் பிடித்து அடித்து கொன்றான் அஸ்வத்தாமன். அப்படி அவர்கள் இட்ட அலறல் சத்தம் கேட்டு அவனை எதிர்க்க வந்த படை வீரர்கள் அனைவரையுமே கண்மூடித்தனமாக வெட்டி விலங்குகளைப் போல கொன்றொழித்தான் அஸ்வத்தாமன். அப்படி ஈசனின் வாளை கொண்டு எதிரிகளை நடுநடுங்கச் செய்த அவனின் வடிவமானது பார்ப்பதற்கு அன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பயங்கரமானதாய் ஒரு பூதம் போன்றும் ராட்சசன் போன்றும் இருந்தது. இறுதியில் அவனை எதிர்க்கும்படியாய் பாண்டவர் ஐவரின் 5 மகன்களும் பாஞ்சால இளவரசன் சிகண்டியும் அஸ்வத்தாமனின் மீது அஸ்திரங்களை செலுத்த, அதனால் சினம் கொண்ட அவன் அந்த திரௌபதியின் 5 மகன்களான உப பாண்டவர்களை வெட்டி கூறிட்டான். தருமனின் மகன் பிரதிவிந்தியனை வயிற்றில் அடித்து கொன்றான். பீமனின் மகன் சுதசோமனை கரங்களை வெட்டி விலாவில் குத்தி கொன்றான். நகுலனின் மகன் சதாநீகனை தலையை அறுத்து கொன்றான். அர்ஜுனனின் மகன் ஸ்ருதகர்மனை முகத்தை சிதைத்து கொன்றான். சகாதேவனின் மகன் ஸ்ருதகீர்த்தியை தலையை வெட்டி கொன்றான். அதே சமயம் லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட அந்த பாண்டவ படை விழித்தெழுந்து அஸ்வத்தாமனை தாக்கத் துவங்கியது. ஆனால் அங்கு தோன்றிய மாயைகளால் தந்தையால் மகனையும் சகோதரர்களால் தங்கள் சகோதரர்களையுமே அடையாளம் காண முடியவில்லை. இதனால் அவர்களே தங்களுக்குள் மாறி மாறி தாக்கத் துவங்கி ஒருவர் மற்றவரையே துண்டு துண்டாக வெட்டத் துவங்கினர். அப்படி பாதி இரவு முடிவதற்கு முன்பே லட்சக்கணக்கான மனித பிணங்கள், எண்ணற்ற யானைகள், குதிரைகள் என போர் விலங்குகளின் உடல்கள் என அந்த பூமியே காண்பதற்கு பயங்கரமாயிருந்தது. அந்த இரத்த வாடைப்பட்டு பல பிணந்தின்னி ராட்சதர்களும் வந்து மன நிறைவுடன் பிணத்தை தின்னவும் ஆரம்பித்தனர். அவ்வாறே பாஞ்சால இளவரசன் சிகண்டியையும் வாளால் 2 துண்டுகள் ஆக்கினான் அஸ்வத்தாமன். இப்படியே அவன்
உறக்கத்திலிருந்து வெளிவந்து தாக்கிய அத்தனை படை வீரர்களையும் கொன்று இறுதியில் அந்த முகாமையே நெருப்பிட்டு எரித்தான். அதில் தப்பி ஓட முயன்றவர்களை வாயிலில் இருந்த கிருவரும் கிருதவர்மனும் கொன்றனர். இவ்வாறாய் அனைத்து பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களின் குல வம்சத்தையும் முற்றும் அழித்துவிட்டோம் எனும் திருப்தியில் அஸ்வத்தாமன் துரியோதனன் இறப்பதற்குள் அவனிடம் இதை சொல்ல வேண்டும் என விரைந்து துரியோதனன் குற்றுயிராய் கிடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். வந்து குருதியில் துடித்துக் கொண்டிருக்கும் அவனிடம், மன்னா, திருஷ்ட துய்மன் சிகண்டி உப பாண்டவர்கள் 5 என இவர்கள் அனைவரையும் நான் விலங்குகளைப் போல கொன்றுவிட்டேன். இப்போது பாண்டவர் தரப்பில் 7 உயிருடன் உள்ளனர். நம் தரப்பில் நாங்கள் 3 உயிருடன் இருக்கிறோம் என்றான். அப்படி அவன் கூறிய அவ்வார்த்தைகளை நிறைவாய் கேட்ட துரியோதனனும் மகிழ்ந்து, உங்கள் 3க்கும் நன்மை உண்டாகட்டும். பாண்டவ படைத்தலைவன் திருஷ்டதுய்மன் மாண்டானா? பீஷ்மரை கொல்ல காரணமான அந்த சிகண்டியும் மாண்டாளா? உங்களுக்கு செழிப்பு உண்டாகட்டும். நாம் அனைவரும் மீண்டும் சொர்க்கத்தில் சந்திப்போம் என தன் உயிர் மூச்சை விட்டான். அப்போது அவன் உடல் மட்டும் பூமியில் கிடக்க அவன் ஆன்மாவானது எழுந்து சொர்க்கம் சென்றது. அதே வேளையில் பாண்டவ முகாமில் தப்பி பிழைத்த ஒரே ஒருவனான திருஷ்டதுய்மனின் தேரோட்டியானவன் இரவில் நடந்த பேர் அழிவை குறித்து தருமரிடம் ஓடிச் சென்று தெரிவித்து, இதற்கு பாவம் நிறைந்த அஸ்வத்தாமனே காரணம் என்றான். அதை கேட்டு தருமரோ துயரம் மிகுந்து தரையில் விழுந்து அழுது கொண்டு, வென்றோம் என்று நினைத்தேனே, ஆனால் இப்படி இறுதியில் தோற்றுவிட்டோமே என தன் வம்சம் அழிந்ததை நினைத்து புலம்பி அழுது மற்ற பாண்டவர்களிடமும் திரௌபதியிடமும், பீஷ்மர் எனும் கொடும் நெருப்பையும் துரோணர் எனும் பெரும் கடலையும் கர்ணன் எனும் கோபச் சிங்கத்தையும் சமாளித்தோம். ஆனால் கவனக்குறைவால் அஸ்வத்தாமனிடம் தோற்றுவிட்டோமே என அந்நிகழ்வை குறித்து கூறலானார். இதயம் பிளக்கும் அச்செய்தியை கேட்டதும் மண்ணில் விழுந்த திரௌபதியோ மயங்கி பின் எழுந்து அழுது அரற்றிவிட்டு அவள் தருமரிடம், மன்னா, மகன்களையெல்லாம் இழந்த பின் கிட்டிய இவ்வெற்றி நற்பேர் அல்ல. போரில் இப்படி இழி தொழிலை செய்த அந்த அஸ்வத்தாமனின் நெற்றியில் பிறக்கும் போதே மணி ஒன்று இருந்தது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் தலையில் இருக்கும் அந்த மணியை அறுத்து எடுத்து அந்த இரத்தினத்தை தலையில் சூடிய பின்பே இனி நான் என் உயிரை தாங்குவேன். அதுவரை எழும்ப மாட்டேன் என கூறிக்கொண்டு தவ நிலையில் அமர்ந்து சபதமேற்றாள். அப்படி அவளின் அந்த புலம்பலை கேட்டதும் அதை நிறைவேற்றும்படியாக பாண்டவர்களும் கிருஷ்ணரும் தம் தம் தேரில் ஏறி அஸ்வத்தாமன் இருக்கும் இடத்திற்கு விரைந்தனர். அங்கே அச்சமயம் அஸ்வத்தாமனின் அருகே வியாச முனிவரும் வீற்றிருந்தார். அஸ்வத்தாமனோ தன்னை எதிர்க்க கிருஷ்ணருடன் வரும் பாண்டவர்களை கண்டதும் தனக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை கணித்து தன் இடக்கையில் அருகில் இருந்த நாணல் புல் ஒன்றினை எடுத்து உரிய மந்திரங்கள் கூறி அந்த புல்லை பிரம்மாஸ்திரமாக மாற்றி, இது பாண்டவர்களின் அழிவிற்காக என கூறி அதை ஏவினான். அதை கண்டதும் அர்ஜுனனும் கிருஷ்ணரின் வார்த்தைகளின்படி தன் வில்லில் கணை ஒன்றை பொருத்தி அதில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சரித்து, அஸ்வத்தாமனின் ஆயுதம் இந்த அஸ்திரத்தால் தணியட்டும் என்று கூறி தன் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். இப்படியாய் இரு பிரம்மாஸ்திரமும் ஒன்றை ஒன்று மோதும்படியாய் இடி முழக்கத்துடன் வெளிவர மொத்த பூமியும் நடுநடுங்கி போனது. அதை கண்ட வியாசரும் உடனே அவ்விடத்தில் தோன்றிய நாரதரும் அக்கணைகளின் மத்தியில் போய் நின்று கொண்டு, வீரர்களே, உங்கள் இந்த ஆயுதத்தை திரும்பப் பெறுங்கள். இது பெரும் மூர்க்கச் செயலாகும். பிரம்மச்சிரம் எனும் இந்த ஆயுதம் ஒன்றை ஒன்று மோதினால் அண்ட அழிவு நிச்சயம். இதனால் உலகில் 12 வருடம் மேகம் ஒரு சொட்டு மழையையும் பொழியாது. மகா பஞ்சம் ஏற்படும்.
இதுவரை மனிதர்கள் மீது எவரும் ஆயுதத்தை செலுத்தியதில்லை என கூறி அவர்கள் இருவரிடமும் அஸ்திரத்தை திரும்பப் பெறுமாறு கட்டளையிட்டனர். அதை கேட்டதும் அர்ஜுனனோ முனிவர்களின் அவ்வார்த்தைகளை மதித்து தன் தெய்வீக கணையை திரும்பப் பெற்றான். ஆனால் அதை திரும்பப் பெற மந்திரம் தெரியாதவனும் அழைக்க விருப்பமில்லாதவனுமாகிய அஸ்வத்தாமன் முடியாது என்றான். அதற்கு வியாசரோ, அஸ்வத்தாமா, இந்த ஆயுதத்திற்கு இலக்கு நிர்ணயிக்கவில்லையெனில் அது உன்னையே கொன்றுவிடும். ஆகவே உன் தலையில் இருக்கும் அந்த மணியை பாண்டவர்களிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் மந்திரம் உச்சரித்து பாண்டவர்கள் உன் உயிரை தருவார்கள் என்றார். ஆனால் அதை விரும்பாத அஸ்வத்தாமனோ சற்றும் எதிர்பார்க்காவண்ணம் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கருவில் இருக்கும் குழந்தையை அதற்கு இலக்காய் நிர்ணயித்தான். அஸ்திரமும் அதை தாக்கச் சென்றது. ஆனால் கிருஷ்ணர் அதை தடுத்துவிட்டு, இப்படி ஒரு கர்ப்பத்தின் கனியையே சிதைக்க துணிந்த அஸ்வத்தாமனுக்கு அவன் சிரஞ்சீவியாய் வாழ வரம் பெற்றிருந்த போதும் அந்த வாழ்வு முழுக்க ஆறா காயங்களுடன் துணையின்றி மகிழ்வின்றி அலைந்து திரிந்து வாழ மாபெரும் சாபமிட்டார். இவ்வாறாய் மகாபாரத யுத்தத்தின் இறுதி நாளான அன்று இரவில் நடந்த அஸ்வத்தாமனின் அந்த படு கொலைகளால் பாண்டவர்கள் என்னதான் வெற்றியை கைப்பற்றிய பின்பும் அவர்களால் மகிழ்ச்சியை சுவைக்க இயலவில்லை. லட்சம் படை வீரர்கள் மீதமிருந்த நிலையில் ஜெயித்த அவர்கள் இறுதியில் கிருஷ்ணர் தாம் 5 பேர், சாத்யகி, யுயுத்சு முதலான 8 பேர் மட்டும் உயிர் வாழ ஜெயித்தனர். இதுவே மகாபாரதத்தின் கொடூரமான துயரம் நிறைந்த பகுதியாகும். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில மகாபாரதத்தின் சௌப்திக பருவம் பத்தி கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.